ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ். ஸோ அதனால உங்களோட எபிக் ஓன் பயோ ஸ்டோரிய ரெடி பண்ணுங்க. அதுல வந்து இன்ஸ்பயர் பண்ற மாரி சில கன்டென்ட் ஆட் பண்ணுங்க. சில டாஸ்க்லாம் நான் கத்துக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டுருக்கேன். என்னோட ஃபியூச்சரிஸ்டிக் கோல் இது. என்னோட ப்ராடக்ட் இது. நான் பண்ண ஆக்டிவிட்டி இது அப்டி சொல்லிட்டு எல்லாத்தையும் மென்ஷன் பண்ண மறக்காதீங்க. ஓகே. எப்பயுமே ஒரு விஷயம் நம்ம எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருப்போம். ஆனா, அந்த டைம் ஆஃப் இன்டர்வியூல போனோனே மறந்துருவீங்க. எத்தன பேருக்கு இது நடந்திருக்கு? நெறைய சொல்லணும்னு வெயிட் பண்ணுவீங்க. பட் ஆனா, அத சொல்றதுக்கான வாய்ப்பு அமையாம போகும். யாரெல்லாம் அந்த மாரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க? இன்டர்வியூல போயிட்டு ஏதேதோ சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். அ போய் மறந்துச்சு. ஸோ, இந்த எபிக் ஸ்டோரிய வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உட்கார்ந்து பிரிப்பரேஷன் பண்ணி ஒரு 50 டைம் இல்ல ஒரு 100 டைம் சொல்லி சொல்லி பார்த்துருந்தீங்கன்னா, ஆன் த ஃப்ளோல வந்து தான் வந்திருக்கும். உங்களுக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. பட் நீங்க வந்து வருஷத்துக்கு 1 டைம், 2 டைம் போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது, இல்ல மாசத்துக்கு 1 டைம் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது, அன்னைக்கு தான் நீங்க என்ன பண்றீங்க? படிக்கவே ஆரம்பிக்கிறீங்க. அன்னைக்கு தான் பிரிப்பரேஷனே பண்றீங்க. அப்போ நியூ ஃபீல், நியூ விஷயம். ஒரு நியூவா தெரியும் எல்லாமே. அப்போ அந்த மாரி நியூவா இருக்கிற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ட்ரை பண்ணும்போது தக்க செய்யும். அப்போ பார்க்கிறவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க? இந்த பெர்சனுக்கு அவ்வளோதான் எக்ஸ்பீரியன்ஸ். கரெக்ட்டா? ஈவன் இது எனக்குமே நடந்திருக்கு. நடக்காமலாம் இல்ல. இட் வில் ஹேப்பன் ஃபார் எவ்ரிஒன் ஆக்சுவலி. கரெக்ட்டா? இட் இஸ் ஹேப்பன்ட் ஃபார் எவ்ரிஒன். கரெக்ட். ஸோ யூ நீட் டூ பி வெரி கிளியர் அண்ட் ஓகே. ஸோ இன்னைக்கு செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன எப்படி இன்கிரீஸ் பண்றது? ஸோ ஹவ் யூ கேன் இன்கிரீஸ் யுவர் கம்யூனிகேஷன். ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன்னா என்ன? ஓகே. இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். ஸோ இன்டர்வியூ பொறுத்தவரையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் என்ன பார்த்தோம்? உங்களுடைய ப்ரொஃபைல்ல சோசியலா எப்படி விசிபிலிட்டி கொண்டு வரதுன்றத பார்த்தோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் சீன் தட் ஒரு ப்ராஜெக்ட் கேஸ் ஸ்டடி எப்படி பண்ணணும்? என்ன மாரி ப்ராடக்ட் எடுத்து பண்ணணும்? அதுக்கு சாட் ஜிபிடிலாம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்? உங்களுடைய ரெஸ்யூம்ஸ் எப்படி பண்ணணும்? உங்களுடைய அனதர் டிசைனர் யாராவது ஒருத்தவங்க சக்சஸ்ஃபுல்லா இந்த கெரியர்ல இருக்கிறாங்கன்னா, அவங்களோட ப்ரொஃபைல்ல இருந்து நம்ம என்ன மாரியான விஷயங்கள எடுத்து இன்ஸ்பைரேஷன் ஆகணும்? அப்படின்ற நெறைய விஷயங்கள நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம், பார்த்திருந்தோம். ஸோ 2 வீக்ஸ் ஆர் டன். கரெக்ட்டா? 2 வாரம் முடிஞ்சுச்சு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன். என்ன பார்க்க போறோம்? ஸோ கம்யூனிகேஷனுக்கான ஒரு சில டிப்ஸ் இன்னைக்கு பார்க்க போறது. ஸோ யார் யாருக்கெல்லாம் இன்னைக்கு செஷன் வந்து பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுதுன்னு ஃபீல் பண்றீங்களோ, இல்ல எனக்கு கம்யூனிகேஷன் பத்தி ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க, ஜஸ்ட் சிஓஎம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. கம்யூனிகேஷன். ஓகே. சிஓஎம் டைப் பண்ணுங்க. ஸோ கம்யூனிகேஷன எப்படி பெட்டர்மென்ட் பண்ணலாம்? அப்படின்றத நான் சொல்லப் போறேன். ஓகே. எஸ். ஓகே. சூப்பர். உங்கள பொறுத்தவரைக்கும் கம்யூனிகேஷன்னா என்ன? உங்கள பொறுத்தவரைக்கும் கம்யூனிகேஷன்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? வாட் இஸ் கம்யூனிகேஷன்? உங்கள பொறுத்தவரை என்ன உங்களோட கம்யூனிகேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஜஸ்ட் டைப். ரேண்டமா டைப் பண்ணுங்க. உங்கள பொறுத்தவரை கம்யூனிகேஷன்னா என்ன? Easy to convey another person. Okay. Convey my thoughts. Okay. To convey ideas or feelings. Okay. Process of information sharing. Okay. Expressing our idea. Superb. Okay. Knowledge transferring. Okay. To speak my thoughts. Okay.
வேற என்ன? திவ்யா, நந்தினி. யா. புரிய வைக்கிறது நம்ம தாட்ட. ஓகே, ஃபைன், சூப்பர். எல்லாருமே டைப் பண்ணிட்டீங்களா? வாட் அபௌட் மீ? ஓகே. Express our thought. Communication is between two or more people. Express ideas or knowledge. Okay. Handle the customer. Okay. Yes. Okay. So then share our own emotions and thoughts. Okay. To understand the topic to other person. Okay. Explain project ideas. Super. Okay. Exchanging information, ideas and thoughts. Okay. சூப்பர். உங்களுடைய நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவா சொல்லியிருக்கீங்க. ஓகேவா? ஸோ என்ன பொறுத்தவரையும் அ கம்யூனிகேஷன் அப்படின்றது என்னன்னா, ஷேரிங் அவர் தாட் ப்ராசஸ் அண்ட் அவர் எமோஷன், அவர் ஃபீலிங்ஸ் ஓகேவா? மேக்கிங் அ ரிலேஷன்ஷிப் ஒருத்தவங்க சொல்ல வர பாயிண்ட்ட வந்து அப்சர்வ் பண்றதுக்கு கூட என்ன பொறுத்தவரைக்கும் கம்யூனிகேஷன் தான் சொல்லுவேன் நான். எஸ், எக்ஸ்சேஞ்சிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸோ, இப்போ ஒரு சில பீப்பிள் சொல்லும்போது, அதுல ஒரு 4 வார்த்தை நம்மளுக்கு புரியும். 2 வார்த்தை புரியவே புரியாது. ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாரு. அதுக்கான மீனிங் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா, அந்த மீனிங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆ நான் என்ன பண்ணியிருப்பேன், இதுக்கு முன்னாடி கேட்டிருக்க மாட்டேன். அந்த வார்த்தைய நான் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்க மாட்டேன். கரெக்ட்டா? ஸோ, அப்படி கேட்காத ஒரு வார்த்தைகள்ல 2 வார்த்தை, 3 வார்த்தை போடும்போது, ஒருத்தவங்க பேசும்போது, அந்த 3 வார்த்தை புரிஞ்சது, 4வது வார்த்தை புரியாம இருக்கும். நம்ம அத அது புரியாததுனால அந்த அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாது. என்னவோ சொல்ல வந்தாங்க, என்ன சொல்ல வந்தாங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் அது. ஃபர்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரையும் வே ஆஃப் கனெக்டிங் வித் பீப்பிள். அதாவது ஒரு பெர்சனுக்கும் இன்னொரு பெர்சனுக்கும் நம்ம எப்படி கனெக்ட் பண்றோம்ன்றது தான் விஷயம். சொல்றது புரிஞ்சுதா? வாட் இஸ் தட்? கனெக்டிவிட்டி வித் பிட்வீன் பீப்பிள்ஸ். ஓகேவா? கம்யூனிகேஷன் மீன்ஸ் வாட்? ஸோ கம்யூனிகேஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமனுக்கும், அனதர் ஹியூமனுக்கும் அல்ல அனதர் ஒரு வொர்க்கிங் பீப்பிளுக்குள்ள, இல்ல நம்மள சுத்தி இருக்கவங்க கிட்ட, நம்மளுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ ஷேர் பண்றதுக்கான ஒரு ஃபோரம், ஒரு வே ஆஃப் பேட்டர்ன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் சொல்லுவோம். ஓகே. இங்கிலீஷ் அப்படின்றது ஒன் ஆஃப் த வே. ஒரு கம்யூனிகேஷன் பண்றதுக்கான ஒரு வழி தான் இங்கிலீஷ். இட்ஸ் அ லாங்குவேஜ். ஓகே. சொல்றது புரிஞ்சுதா? இந்த காமன் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் தான். இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் வச்சிருந்தா நீங்க எவ்வளோ உலகத்துக்கு வேணா சுத்திட்டு வந்துடலாம். அப்படிதான் அந்த பிசினஸ் லாங்குவேஜா வச்சிருக்காங்க. இன்னைக்கு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்தி ரொம்ப அதிகமா தேவைப்படுது. அதாவது நம்ம இந்தியாவுல மட்டும் தான் அந்த ஹிந்தி. ஓகே. மத்த ஊருங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா, அது அந்த அளவுக்கு ஒரு பேசு பொருளா கிடையாது. ஓகே. புரிஞ்சுதுங்களா? அதுக்காக நான் ஹிந்தி படிக்க வேண்டாம் சொல்லல. ஹிந்தி தெரிஞ்சதுன்னா ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ். நான்லாம் வந்து பெங்களூருக்கு போயிட்டு இனிஷியலா ரொம்ப ஐ ஜஸ்ட் எப்படி சொல்றது? ஹிந்தி தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்லாம் பண்ணியிருக்கேன் நான் ஆக்சுவலி. தெரியுமா? யாராருக்கெல்லாம் ஹிந்தி தெரியும்? ஹிந்தி தெரிஞ்சவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சோ பிளெஸ்ட் ஆக்சுவலி. ஆக்சுவலா நீங்க வந்து ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல மட்டும் இருந்தீங்கன்னா, சத்தியமா சொல்றேன், யூ ஆர் வேஸ்டிங் டைம் ஹியர் ஆக்சுவலி. சத்தியமா சொல்றேன். ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தமிழ்நாட்டுல உட்காந்துருந்தீங்கன்னா, நான் வந்து நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவேன் நானு. யாராருக்கெல்லாம் ஹிந்தி தெரியும்? ஜஸ்ட் அ தெரிஞ்சவங்கலாம் மீன் டைப் பண்ணுங்க. ரஃபி தெரியும். ஓகே, ஃபைன், சூப்பர். ஓகே, சூப்பர். ஃபர்கானாக்கு தெரியும். எக்ஸாக்ட்லி. வேற? நான்லாம் வந்து யாருகிட்டயாவது ஹிந்தி கத்துக்கலாமான்னு வேற உட்காரலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன் நான் ஆக்சுவலி. ஓகே.
அவ்ளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு மார்க்கெட்ல இருக்கு. ஓகே. வேற யாருக்காவது தெரியுமா? தெரியாதா? தெரியலனா நோ ப்ராப்ளம். 30 நாளில் ஹிந்தி கற்பது எப்படின்னு சொல்லிட்டு புக் வாங்கி விப்போம். அத வாங்கி படிச்சுக்கிட்டு, சும்மா அ தோடா தோடா இங்கிலீஷ் வந்து மாலுமே அப்படின்ற மாரி, தோடா தோடா ஹிந்தி மாலுமேன்ற மாரி ஏதாவது புக் வாங்கி கொஞ்சமா படிக்க பாருங்க. அதாவது எந்த ஒரு விஷயமும் ஓகேவா? எந்த ஒரு லாங்குவேஜும் ஈஸி தான். அத வந்து பேசிக்கா நம்ம கத்துக்க ட்ரை பண்ணணும் அதுவரையும். கத்துக்க ட்ரை பண்ணிட்டோம்னா, தட்ஸ் வெரி 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 ஈசி அண்ட் இட் வில் கம் ஆட்டோமேட்டிக்லி. கரெக்ட்டா? பெங்களூருக்கு நீங்க போயிடணும். இதோ இருக்கு. டியூலிங்கோ ஆப் இருக்குன்னு சொல்றாங்க. எஸ். ஆப்ஸ் இருக்கு. நெறைய அட்வான்ஸ்மென்ட் இருக்கு. டெக்னாலஜி இருக்கு. நீங்க ஹிந்தி ஈஸியா கத்துக்கலாம். Google டிரான்ஸ்லேட்டர் இருக்கு. யூ கேன் லேர்ன் இட் நாட் அ ப்ராப்ளம். சொல்றது புரிஞ்சுதா? ஓகே. சோ ஹியர் த கான்செப்ட் வாட் ஐ அம் கமிங் டூ சே இட்ஸ் நாட் அபௌட் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ். ஓகேவா? சோ நான் பேச வர்றது என்னன்னா, ட்ரை டூ லேர்ன் வாட்டெவர் லாங்குவேஜ் யூ ஆர் வெரி கான்ஃபிடென்ட். ஓகே. இப்போ நான் பிசினஸ் லாங்குவேஜ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் தான். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க இங்கிலீஷ்ல சில கன்டென்ட்ட அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும். யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல சில அ சீரிஸோ, இல்ல சில நியூஸோ பார்க்குற பழக்கம் இருக்கு. அத பார்த்தா புரியுதுன்னு நெனைக்கிறீங்க. நீங்க இங்கிலீஷ் சேனல வச்சு பார்த்தான்னா, அதுல பேசுற வார்த்தைகள்லாம் புரியுதா உங்களுக்கு? யார் யாருக்கெல்லாம் புரியுதுன்னு நெனைக்கிறீங்க? அப்சர்வ் பண்ண முடியுதா? அப்சர்வேஷன் பண்ண முடியுதா? அவங்க பேச வர்றது அது கனெக்ட் ஆகுதா? அத வந்து அப்சர்வேஷன் பண்ண முடியுது. அப்போ நீங்க என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு யூ நீட் டூ வாட் யூ நீட் டூ டூ? யூ நீட் டூ டூ அப்சர்வேஷன். ஓகே. ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்ணணும்? அப்சர்வ் பண்ணணும் நீங்க. வேற எதுவும் பண்ண தேவையில்ல. என்ன பண்ணணும்? அப்சர்வ் பண்ணணும். மத்தவங்க என்ன சொல்ல வராங்க? ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன சொல்ல வராங்கன்றத அப்சர்வ் பண்ணணும். ஓகேவா? நான் சில லிங்க்ஸ்லாம் நம்ம குரூப்ல போடுறேன். இவங்களோட சேனல்ஸ்லாம் அப்புறமேட்டு ஃப்ரீயா இருக்கும்போது என்ன பண்ணுங்க, பாருங்க. ஓகே. ஓகே. அது இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப நம்ப ஒன் ஆஃப் த கம்யூனிட்டி மெம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இவங்களுக்கெல்லாம் அப்புறமேட்டு நீங்க பாருங்க. சரியா? ஓகே. யார் யாரெல்லாம் இங்கிலீஷ்ல கன்டென்ட் எல்லாம் வாட்ச் பண்றீங்க? யார் யார் இங்கிலீஷ் கன்டென்ட் வாட்ச் பண்றீங்க? ஓகே. ஸோ நீங்க இங்கிலீஷ்ல வரணும், இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இங்கிலீஷ்ல இருக்கிற சில சேனல்ஸ ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஓகே. அதாவது இப்ப நான் அனதர் ஒரு போஸ்ட் அனுப்புறேன் உங்களுக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சில இங்கிலீஷ் சேனல்ஸ் தான். ஓகே. இவங்க ஒரு சில விஷயங்கள பத்தி பேசுவாங்க. இவங்க பேசுறதெல்லாம் நீங்க கொஞ்சம் லிசன் பண்ணி பாருங்க. யூ கேன் பெட்டர் இந்த சேனல்ஸ் எல்லாம் கூட நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. ஓகே. இப்போ இது மூலியமா நீங்க இங்கிலீஷ் கத்துக்க முடியுமான்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஜமாலுமே கத்துக்கலாம் முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுடைய வே ஆஃப் டாக்கிங் அண்ட் பாடி லாங்குவேஜ கத்துக்கிறதுக்கான ஒரு முயற்சியா இருக்கும்ன்றத தான் நான் சொல்ல வரேன். அவங்களோட கான்ஃபிடென்ட்ட பாருங்க. அவங்க எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க. அவங்களுடைய அவங்களுடைய தாட் ப்ராசஸ். அவங்க எப்படி ஒரு ஒரு விஷயத்த வந்து அ கன்வே பண்ண ட்ரை பண்றாங்க. அவங்களோட ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்கு? அப்படின்றதெல்லாம் லிசன் பண்ணுங்க. ஓகே. ஓகே. யாராவது இங்கிலீஷ் காமெடி சேனல்ஸ்லாம் பார்த்திருக்கீங்களா? YouTubeல யாரு இங்கிலீஷ் காமெடி சேனல்ஸ் பார்த்திருக்கீங்க?
இப்ப நான் வந்து ஒரு சேனல் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே. நான் ரொம்ப, 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 ரொம்ப அ எனக்கு புடிச்ச ஆ எஸ். ஸ்டாண்ட் அப் காமெடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சீரியஸாவே சொல்றேன். எஸ். ஸ்டாண்ட் அப் காமெடிலாம் தாராளமா பாருங்க. ஓகே. இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா, தாராளமா பாருங்க. நான் இன்னும் ஒண்ணு காட்டப் போறேன். அது நீங்க சப்போஸ் இது தெரியல நெறைய பேர் பார்த்திருப்பீங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜார்ஜ் இண்டியன் சொல்லிட்டு ஒருத்தவங்க 2 பேர் இருக்காங்க. தெரியுமா? ஜார்ட் இண்டியன் சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. ஜார்டன் அண்ட் இண்டியன். எஸ். ஸோ இவங்கள நான் எப்பயுமே எல்லாருடைய கம்யூனிகேஷன் சேனல்ஸ்க்கும் நான் இவங்கள என்கரேஜ் பண்ண சொல்லுவேன். இவங்கள போய் பாருங்கன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க போடுறது நெறைய இதுல சில கார்ப்பரேட் ஓரியன்டடாவும், சில கல்ச்சுரல் ஓரியன்டடாவும் நம்ப தெரிஞ்சுக்க முடியும். ஓகே. அதாவது நீங்க எப்படி சொல்றது? ஒரு பெங்களூர்ல இருக்கிற கம்யூனிட்டி தான் இவங்க ஆக்சுவலி. ஓகே. நான் ப்ராபபிலி நான் ஷேர்ட் வந்து பண்ணது வந்து பப் அண்ட் கிளப்ன்னு போட்டிருப்பேன். பட் அந்த இதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு தேவையானது ஏதாவது மட்டும் எடுத்துங்க. ஏதாவது ஆஃபீஸ் கன்டென்ட்லாம் போட்டிருப்பாங்க. ஓகேவா? இது ரீசென்ட்டா போட்ட வீடியோன்றதுனால இது எனக்கு வந்தது மேல. ஓகே. இவங்க என்ன பேசுவாங்கன்னா, இவங்க பேசுறது வெரி சிம்பிள் லாங்குவேஜா இருக்கும் ஆக்சுவலி. வெரி சிம்பிள் லாங்குவேஜ், வெரி சிம்பிளான ஒரு ஒரு பிஹேவியரா இருக்கும். இந்தியன் இந்தியன் அஸ்தெடிக்ல ஒரு இங்கிலீஷ் சேனலா இருக்கும். பேரலலி உங்களுக்கு அந்த ஒரு கார்ப்பரேட்டோட எசன்ஸ் கிடைக்கும் இவங்க கிட்ட இருந்து. சொல்றது புரிஞ்சுதா? வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய பேர்கிட்ட நெறைய சேனல்ஸ் இருக்கு. ஆனா அதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குமான்றது தான் எனக்கு தெரியாது. இப்ப நான் உங்களுக்கு வந்து இன்னும் நெறைய சேனல் கூட நான் சஜஷன் குடுக்கலாம். இவங்களது பாருங்க, இவங்களது பாருங்கன்னு சொல்லிட்டு. பட் இந்த ஸ்டாண்ட் அப் காமெடி அண்ட் இந்த ஜார்ஜ் இண்டியன் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு ரிலவென்ட்டா இருக்கும், இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அதாவது நம்மள பொறுத்தவரையும் இங்கிலீஷா படிங்கன்னா யாருக்கும் பிடிக்கவும் பிடிக்காது. கரெக்ட்டா? கம்யூனிகேஷன் இன்கிரீஸ் பண்ணு. போய் படின்னு சொன்னா நீங்க போய் படிப்பீங்களா? யூ பீப்பிள் வில் கோ ஃபார் அ ஸ்டடி அட் யூடியூப் சேனல். சில பேர் படிப்பீங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க மாட்டீங்களா? உங்களுக்கு போர் அடிக்கும்ல. அப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான யூடியூப் கன்டென்ட், அந்த காமெடி கன்டென்ட் இது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும்? ஈஸியா புடிக்கும். அதே மாரி உங்களுக்கு கத்துக்கிறதுக்கு நெறைய சான்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இங்கிலீஷ்ல இது பண்றது. அதாவது ஆ இங்கிலீஷ்ல வந்து கமெண்ட்ரி கேட்கறது. கிரிக்கெட் கமெண்ட்ரி. ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் கமெண்ட்ரில கிரிக்கெட் வாட்ச் பண்றது. ஓகே. இந்த மாரியான சில விஷயங்கள்லாம் நீங்க அப்பப்ப என்ன பண்ண ஆரம்பிங்க, பார்க்க ஆரம்பிங்க. ஓகே. ஸோ பேசிக்கலி கம்யூனிகேஷன் இது நல்லா இருந்துச்சுன்னா, உங்களால என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் டேக் அ ஸ்ட்ராங் டிசிஷன் மேக்கிங். ஓகே. இட்ஸ் வெரி ஈசி டூ டேக் அ டிசிஷன் வென் யூ ஹேவ் அ கான்ஃபிடென்ட் இன் யுவர் லாங்குவேஜ். Okay, just note it on this point. You can when you have a effective communication in your hand, you can take a strong decision making, and you can be a more productivity. Okay, and then consistency in their workflow, strong business relationship with employees and stakeholders, better control in our work life and in our communication with others. ஓகேவா? ஒரு அட்வான்ஸான ஒரு ப்ரொஃபஷனல் இமேஜ் இருக்கு உங்களுக்கு. பரவாயில்ல இந்த பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. ரொம்ப சூப்பரா பேசுறாரு. கம்யூனிகேஷன் ரொம்ப பெரிய எஃபோர்ட் போட தேவையில்ல. ஓகே. பெட்டர் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். உங்களோட ஸ்டேக் ஹோல்டர் இருந்துகிட்டு இருந்து எஃபெக்டிவா இன்புட் வாங்கணும்னா, யூ நீட் டூ ஹேவ் அ குட் கம்யூனிகேஷன். ஸோ குயிக் ப்ராப்ளம் சால்விங் யூ கேன் ஏபிள் டு டேக். வை? பிகாஸ் யூ ஹேவ் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். ஸோ அவங்க கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அழகா என்ன பண்ண முடியும்? ஒரு சொல்யூஷன புரொவைட் பண்ணி அந்த சொல்யூஷன் ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகாதான்றத ஈஸியா நீங்க என்ன பண்ண முடியும்? உங்களுடைய டீம் கிட்ட கன்வே பண்ண முடியும். ஓகே.
ஓகே. இப்போ அடுத்த செக்மெண்ட். இதுக்கு முன்னாடி இப்ப நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் ஃபார்மேட்ல எப்படி கன்சியூம் பண்றதுன்றது. கன்டென்ட் என்னது? Instagramலயோ, இல்ல YouTubeலயோ எப்படியெல்லாம் இன்னும் நெறைய பேர் இருக்கிறாங்கப்பா. நெறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது இங்கிலீஷ் சொல்லிக் குடுக்குறதுக்கு நெறைய பேரு ஃப்ரீ கிளாஸஸ், ஃப்ரீ செஷன்ஸு நம்ம தமிழ் மக்களே நெறைய பேர் வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. அமெரிக்கன் இங்கிலீஷ் எப்படி பேசணும், இது பண்ணணும்னு சொல்லிட்டு. எல்லாம் பார்க்கறதுக்கும், கேட்கறதுக்கும் நல்லா தான் இருக்கும். பட் பிராக்டிஸ் தான் பண்ணணும் எல்லாத்துலயுமே. வேற ஒண்ணும் இல்ல. சொல்றது புரிஞ்சுதுங்களா? கரெக்ட். இப்ப பார்த்தது எல்லாமே கன்டென்ட். சொல்றது புரிஞ்சுதா? இப்ப பார்த்தது எல்லாமே என்னது? கன்டென்ட் ஃபார்மேட்ல எப்படி வந்து இங்கிலீஷ இன்கிரீஸ் பண்றது? டே டு டே லைஃப்ல என்ன மாரியான அ இங்கிலீஷ் பேசணும் அப்படின்றத பார்த்தோம். இப்ப அடுத்த செக்மெண்ட்குள்ள வரப்போறோம். ஸோ தட் இஸ் ரீடிங் புக். யார் யாருக்கெல்லாம் புக் ரீட் பண்ற பழக்கம் இருக்கு? ஹூ ஆல் ஆர் ஹேவிங் புக் ரீடிங் ஹேபிட்ஸ்? யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, புக் புக் ரீட் பண்ற பழக்கம் இருக்கு? எஸ் அப்படின்னு போடுங்க. புக் ரீட் பண்றவங்களுக்கான பழக்கம் இருந்தா. இல்லாதவங்க நாட் அ ப்ராப்ளம். நோன்னு மட்டும் போடுங்க. ஓகே. ஒரே நிமிஷம். உங்க எல்லாருக்கும் வந்து ஒரு சில புக்ஸ்லாம் சஜஷன் குடுக்க போறேன். ஜஸ்ட் அ மினிட். எஸ். யாருக்கெல்லாம் புக் படிக்கிற பழக்கம் இருக்கு? ஓகே. எப்படி படிப்பீங்க நீங்க? ஆஃப்டர்நூனா படிப்பீங்களா? இல்ல எவ்ரிடே படிப்பீங்களா? ஒரு ஒரு 30 மினிட்ஸ் எவ்ரிடே ஆர் வெரி ஆஃப்டன் அப்படி படிப்பீங்களா? இந்த பேக். அதுதான். அந்த பேக், இந்த பேக். அது அது. எப்படி படிப்பீங்க கைஸ்? ஒரு 30 மினிட்ஸ் பெர் டே? ஓகே. 20 மினிட்ஸ் எவ்ரி டே ஆன் டிராவல். ஓகே, ஓகே. புக் படிக்கிறவங்கலாம் சூப்பர்ப்பா.
யாராவது புக் படிக்காம இருக்கீங்கன்னா, தயவு செய்து சொல்றேன். ஓகே. ஸ்டார்ட் ரீட் புக்ஸ் அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ் எவ்ரி டே. ஓகே. என்ன மாரி புக்லாம் படிக்கலாம் ப்ரோ? அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, நீங்க படிக்க வேண்டிய புக் வந்து 2 செக்மெண்ட் இருக்கு. ஓகே. பேஸ்ட் அப்பான் உங்களுடைய இத பொறுத்து இருக்கு. அதாவது என்னன்னா, அ அதாவது என்னோட ஸ்க்ரீன் தெரியும்னு நெனைக்கிறேன். என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா? எஸ். என்னுடைய மவுஸ் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அ ஸோ ப்ராடக்ட் ரிலேட்டடா சில புக்ஸ் படிக்கிறது, டெக்னாலஜிக்கு ரிலேட்டடா புக்ஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. இப்ப நான் காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் டெவலப்மென்ட் கம்பெனிக்குள்ள நீங்க போறதுக்கான சில புக்ஸ் தான் நான் சொல்றது. ஓகே. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் ரிலேட்டடான புக்ஸ வாங்கி படிங்க. நீங்க வந்து என்னவாயிருப்பீங்க? நீங்க படிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயன்ஸ் இல்லாம இருக்கலாம். கம்ப்யூட்டர் சயன்ஸ் இருக்கிறதா இருக்கலாம். பட் யூ நீட் டூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ப்ராடக்ட் கல்ச்சர். ஒரு ப்ராடக்ட்னா என்னது? அந்த ப்ராடக்ட்ட நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த ப்ராடக்ட்ல நம்ம எப்படி வொர்க் பண்ண போறோம்? ஓகே. நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு ப்ராடக்ட்ல எப்படி ஒண்ணு வொர்க் பண்ண போறோம்? அதுல என்னென்ன மாரியான விஷயங்கள்லாம் இருக்கு? ஓகே. என்னென்ன மாரியான விஷயங்கள்லாம் இருக்கு? பிசினஸ் பத்தி படிக்கிறது, டிசைன் பத்தி படிக்கிறது. இதோ இருக்கு பாருங்க ஹூக்டு. இந்த ஹூக்டு புக்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஹேபிட் ஆஃப் ஃபார்மிங் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? இன்னோவேஷன், இன்னோவேட்டர்ஸ் டயலமா. இந்த மாரி ப்ராடக்ட் ரிலேட்டடான புக்ஸ் படிக்க ட்ரை பண்ணுங்க. ஸ்பிரிண்ட் ஓகே. ஸ்பிரிண்ட்லாம் பயங்கரமான கான்செப்ட். ஏன் இத நான் படிக்க சொல்றேன்? இதுல 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு உங்களுக்கு இண்டஸ்ட்ரிய பத்தி அண்டர்ஸ்டாண்ட் வந்துரும். ஓகே. ப்ராடக்ட்னா என்ன? டெவலப்மென்ட்னா என்ன? சாஃப்ட்வேர்னா என்ன? அது எப்படி பண்றது? அப்படி சொல்லிட்டு எல்லா விதமான அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வந்துருவீங்க. ஸோ ப்ராடக்ட் லீடர்ஷிப்லாம் புக்லாம் படிச்சுட்டீங்கன்னா, உள்ள இருக்கிற எல்லாருடைய விஷயமும் தெரிய ஆரம்பிச்சுரும். ஒரு ப்ராடக்ட்னா என்னது? ஒரு ப்ராடக்ட்குள்ள எப்படி போறதுன்னு சொல்ட்டு, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆயிடும் உங்களுக்கு? வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சுரும். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம், யூ நீட் டூ அண்டர்ஸ்டாண்ட் த டெர்மினாலஜிஸ் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி. நீங்க இங்கிலீஷே தெரியாம இருந்தா கூட, ஓகே. இஃப் யூ ஆர் நாட் ஹேவிங் எனி ஐடியா அபௌட் இங்கிலீஷ். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. எனக்கு இங்கிலீஷ் வராது. நோ ப்ராப்ளம். ஒன்லி யுஎக்ஸ் டெர்ம்ஸ் மட்டும் வச்சு, ப்ராடக்ட் டெவலப்மென்ட் டெர்ம்ஸ் மட்டுமே வச்சுலாம் எத்தனையோ பேர் இப்ப மார்க்கெட்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதான் உண்ம. ஓகே. அதாவது என்னது? வெறும் ப்ராடக்ட்டோடைய டெவலப்மென்ட் டெர்ம்ஸையும், யுஎக்ஸ் டெர்ம்ஸையும் பயன்படுத்தி இன்னைக்கு மார்க்கெட்ல வொர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எஸ். தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்பிள் ஆர் வொர்க்கிங் வித் இண்டஸ்ட்ரி டெர்ம்ஸ். சோ உங்களுடைய பீப்பிள் கூட நீங்க பேசும்போது, டெர்ம்ஸ் வச்சு தான் பேசணும். என்ன டெர்ம்ஸ் வச்சு பேசணும்? இண்டஸ்ட்ரியோட டெர்ம்ஸ் வச்சு தான் பேசணும். புரிஞ்சுதா? அவங்க கூட போயிட்டு நீங்க எப்படி கனெக்ட் பண்ணணும்? யூ நீட் டூ கனெக்ட் வித் இண்டஸ்ட்ரி டெர்ம்ஸ். சொல்றது புரிஞ்சுதா? ஜஸ்ட் அ மொமெண்ட். ஐ அம் ஜஸ்ட் கனெக்டிங் மை மவுஸ். சோ புக்ஸ் யாரெல்லாம் படிக்க மாட்டேன் ப்ரோ, நான் படிச்சது கிடையாது, எனக்கு படிக்கிற பழக்கம்லாம் கிடையாது அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா, ஆடியோ பாட்காஸ்ட் இருக்குது. இங்கிலீஷ்ல கேட்கணும் ஆனா. அதான் எங்க விஷயமே. நீங்க வந்து சும்மா தமிழ் புக் படிங்க. அது நான் படிக்க வேணாம்னு சொல்லவே இல்ல. நான் படிக்க சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் புக் படிக்க சொல்றேன். அதாவது இட்ஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் கம்யூனிகேஷன். அதே மாரி ப்ராடக்ட் ரிலேட்டடா மட்டும் இல்ல, டிசைன் ரிலேட்டடாவும் நெறைய புக்ஸ் இருக்கு. என்ன இருக்கு?
டிசைன் ரிலேட்டடா நெறைய புக்ஸ் இருக்கு. அத பத்தின சஜஷன்ஸ் வேணும்னா, நான் இப்போ உங்களுக்கு அதெல்லாம் அனுப்பி வைக்கிறேன். நான் இன்னைக்கு செஷன்ல எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐ வில் ஷேர் த புக் டீட்டெயில்ஸ் வித் நம்ம இந்த செஷன் அப்புறம் உங்க எல்லாரோடய பண்றேன். அதுல உங்களுக்கு எந்த புக்ஸ் அஃபோர்டபுளா ஃபீல் பண்றீங்களோ, அத நீங்க பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஒண்ணும் இல்ல. பிலீவ் மீ யூ கேனாட் ஆ கெட் எப்படி சொல்றது? நான் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்குனதுனால, இந்த புக்க வாங்கி படிச்சதுனால, எனக்கு லாஸ் ஆச்சுன்னு நீங்க சொல்லவே மாட்டீங்க. யூ வில் சீ லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் பையிங் அ புக்ஸ். சொல்றது புரிஞ்சுதா? ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா, எனக்குமே வந்து புக் படிக்கிற பழக்கமே கிடையாது. ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் நவ் ஒரு 3 புக்ஸ் படிச்சேன். ரியலாவே இட்ஸ் வொர்க்ஸ் வெல். புரிஞ்சுதா? நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். யூ வாண்ட் டூ ஸ்டார்ட் ரீட் த புக்ஸ் எவ்ரி டே 20 மினிட்ஸ். அத படிச்சீங்கனாலுமே போதும். வேற எதுவுமே நீங்க பண்ணவே தேவையே இல்ல. ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு ஒரு பக்கம் ப்ராடக்ட்டோட நாலேட்ஜ் வந்துருமா? இன்னொரு பக்கம் புக்கும் நீங்க என்ன பண்ணிப்பீங்க? படிச்சுப்பீங்க. கரெக்ட்டா? ஜஸ்ட் வெயிட் ஜஸ்ட் 2 மினிட்ஸ் ப்ளீஸ். என்னுடைய மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சம்திங் ஏதோ ஒரு ரிப்பேர் பண்ணுது. டிசைனர்ஸ் நீங்க எல்லாருமே என்ன பண்றீங்க? டிசைன் பண்ணும்போது, மவுஸ் வச்சு யூஸ் பண்ணி வொர்க் பண்றீங்களா? யாரெல்லாம் மவுஸ்ல வொர்க் பண்றீங்களோ, தோஸ் பீப்பிள் ஆர் டிசைனர்ஸ். யாரெல்லாம் மவுஸ் இல்லாம வொர்க் பண்றீங்களோ, அவங்க டிசைனரே கிடையாது ஆக்சுவலி. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கேஷுவலா வெறும் இது மட்டும் கம்ப்யூட்டர் மட்டும் வச்சிருப்பாங்க. மவுஸ் வச்சிருக்க மாட்டாங்க. கரெக்ட்டா? மவுஸ் யார் வச்சு இல்லையோ, அவங்கலாம் மவுஸ் வாங்கிடுங்க. டிசைனர் பீப்பிள் ஆல்வேஸ் தே வில் கீப் மவுஸ். மவுஸ்ல தான் வொர்க் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃப்ளெக்சிபிளா இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ வேற வெறும் கையில வொர்க் பண்றது கூட ஈஸியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் என்ன பொறுத்தவரையும் மவுஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். எஸ், மவுஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைனலி ஐ ஃபிக்ஸ்ட் மை மவுஸ் ஆக்சுவலி. எஸ். இப்போ இதுக்கப்புறம் கடகடன்னு ஷேர் பண்ணலாம் எல்லாருக்கும். ஓகே. பார்த்தீங்களா? ப்ராடக்ட்ஸ் ப்ராடக்ட் ரிலேட்டடா நெறைய நெறைய புக்ஸ் படிங்க. அதுக்கப்புறம் யுஐ, யுஎக்ஸ் டிசைனர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு நெறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஓகே. ஐ மீன் நெறைய புக்ஸ் இருக்கு. அத படிக்க ஆரம்பிங்க. இங்க பாருங்க. லேர்ன் யுஐ, லீன் யுஎக்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ஓரியன்டட் தான். சரியா? நான் இதுல குடுக்குறேன் உங்களுக்கு சில புக்ஸோட டீட்டெயில்ஸு பாருங்க. பேரலல்லி ஐ ஷேர் சம் பிடிஎஃப்ஸ். ஓகே. என்கிட்ட சில ப்ராடக்ட்ஸோட பிடிஎஃப்ஸ் இருக்கு. அதுவுமே நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். ஓகேவா? இங்க இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான். புக் படிக்கிறதுனால நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகே. அதுல ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் நாலேட்ஜ். ஓகே. சீரியஸா சொல்றேன். நீங்க புக் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு என்ன நடக்கும்? நெறைய குரோத் கிடைக்கும். ஓகே. யூ வில் கெட் லாட் ஆஃப் குரோத். ஃபார் ஷூரா சொல்லுவேன் நானு. ஓகே. யூ வில் கெட் லாட் ஆஃப் குரோத். புக்ஸ் மட்டும் தான் உங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். சொல்றது புரிஞ்சுதா? புக்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணும் உங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஸ்டார்ட் ரீட் புக்ஸ் நவ். இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. எந்த அகாடமிலயும் நடக்காது. எந்த அகாடமிலும் சொல்லாத ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்றேன். ஏன் சொல்றேன் சொல்லுங்க பார்க்கலாம்? நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா, அடுத்த வாட்டி இன்னொரு அகாடமி தேட மாட்டீங்க போயிட்டு. இதான் உண்ம. சொல்றது புரிஞ்சுதா?
எவ்ரிடே டிசைன் திங்கிங். எஸ். டான் நார்மனோட இது. படிக்கலாம். தாராளமா படிக்கலாம். நீங்க புக் படிக்க ஆரம்பிச்சுட்டா, நீங்க அகாடமி பக்கம் போவே தேவையில்ல. சொன்னா நம்ப முடியுதா? கைஸ் யூ கேன் ஜஸ்ட் இமேஜின் தட். நான் வந்து ஒரு இன்ஸ்டிடியூட்க்கு போயிட்டு அடுத்த வருஷத்துக்கு நான் படிக்க தேவையில்லன்னு நெனச்சீங்கன்னா, இப்ப நான் டிமென்டில இவருகிட்ட வந்து படிக்கிறது ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் நானே தான் எல்லாத்தையும் படிச்சுப்பேன். எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, அந்த கான்ஃபிடென்ட் எப்படி வருது? அந்த கான்ஃபிடென்ட் எப்படி உங்களுக்கு வரும்? அப்புட்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நீங்க புக்ஸ் படிக்கிறதுனால தான் வரும். சீரியஸ்லி சொல்றேன். நீங்க அடுத்த கம்பெனிக்கு போய் உட்காரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்டின்னா, ஸ்டார்ட் ரீட் புக்ஸ். அதாவது அடுத்த அகாடமிக்கு நான் போக மாட்டேன். நான் போகாமலே நான் படிக்க ஆரம்பிப்பேன். எனக்கு நான் வந்து நெறைய விஷயத்த நானே கத்துக்க ட்ரை பண்ணுவேன் அப்டின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, ஸ்டார்ட் ரீட் புக்ஸ். எக்ஸாக்ட்லி. சோ பீப்பிள் நீட் டூ அண்டர்ஸ்டாண்ட் மெனி அஸ்பெக்ட். நீங்க வந்து நினைப்பீங்க, நான் டிசைன் ஃபிக்மா மட்டும் தான் பண்ணுவேன். அதுதான் நம்மளுடைய நம்ப பண்றது. வேற என்ன பண்றதுன்னு யோசிப்பீங்க. கிடையாது. யூ வாண்ட் டூ அண்டர்ஸ்டாண்ட் மெனி திங்ஸ் ஆக்சுவலி. ஆஸ் அ இண்டஸ்ட்ரியோடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்கள குரோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். டிசைனர்ஸ்க்கு தான் இங்க இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க எல்லா இண்டஸ்ட்ரியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வொர்க் பண்ணிட்டே இருக்கணும். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் செயின் வருதா? அதையும் கத்துக்கணும். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு ஏஐ டெக்னாலஜி வருதா? அதையும் கத்துக்கணும். ஸோ தேர் வாஸ் என் நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஆர் தேர் டூ லேர்ன். ஸோ அதுக்கு புக் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க செல்ஃப் லேர்ன் பண்ணியே ஆகணும். புரிஞ்சுதா? எஸ். நெறைய இருக்கு. டோன்ட் மேக் மீ திங்க். அது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிசைன் இதோ இவங்க சொன்னாங்க பாருங்க. டிசைன் ஆஃப் எவரிடே திங்ஸ். மணிபாரதி சொன்னது. இந்த மாரி இன்னும் நெறைய புக்ஸ் இருக்கு மார்க்கெட்ல. ஓகே. இதெல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பிங்க, பார்க்க ஆரம்பிங்க. டெக்னாலஜில குரோத் ஆகுங்க. சி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இத்தன வருஷம் வொர்க் பண்ணிட்டேன்ப்பா. ஓகே. ஸோ ப்ராடக்ட் டெவலப்மென்ட் கம்பெனில என்ன நடக்குதுன்றது எனக்கு தெரியும் இப்போதைக்கு. சொல்றது புரிஞ்சுதா? ஒரு ப்ராடக்ட் டெவலப்மென்ட் டீம்ல என்ன நடக்குன்றது எனக்கு தெரியும். இப்போ நீங்க இன்னும் இண்டஸ்ட்ரிக்குள்ள போகல. கரெக்ட்டா? இன்னும் இண்டஸ்ட்ரிக்குள்ள போகாதம்போது, உங்களுக்கு எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ன்றேன் நானு. இங்க மார்க்கெட்ல 2 விஷயம் எதிர்பார்ப்பாங்க. என்ன எதிர்பார்ப்பாங்க? எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. எனக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்? உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்? என்ன மாரி யாராவது ஒருத்தங்க வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணா தான் கிடைக்கும். கரெக்ட்டா? கரெக்ட்டா இல்லையா? How you can understand the experience? How you can learn the experience? Experience you cannot get at the fresh moment. அப்போ ஒண்ணு நீங்க எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற ஒரு டிசைனர் கூட உட்கார்ந்து படிக்கிறீங்க. இப்ப என் கூட உட்கார்ந்து கத்துக்கிறீங்க. ஓகே. தட்ஸ் ஒன் திங். சரி 1 மாசம் முடிஞ்சிருச்சு. அடுத்து நான் என்ன பண்ணணும்? இந்த 1 மாசம் முடிஞ்சிருச்சு. அடுத்த மாசம் என் கூட வந்து வாலண்டியரா இருந்தீங்கன்னா நெறைய விஷயங்கள் கத்துக்கலாம். ஓகே. சப்போஸ் என் கூட வந்து ஃபுல் டைம் கோர்ஸ் பண்றீங்கன்னா நெறைய விஷயங்கள் கத்துக்கலாம். என் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1 மாசம் முடிஞ்சிருச்சு. அடுத்து நான் வந்து ஆ ஆரவ் பிரதர வந்து பார்க்குறீங்க. வாலண்டியரா பார்க்குறீங்கன்னா, ஓகே நோ ப்ராப்ளம். வி கேன் டிஸ்கஸ், வி கேன் மெயின்டெயின் எப்டி ஏதாவது ஒரு வீக்கெண்ட் செஷன்ஸ் ஏதாவது போட்டு நம்ம ஜாலியா டிஸ்கஸ் பண்ணலாம். தட்ஸ் நாட் அ பிக் டீல். பட் கன்டினியூஸ் குரோத் கிடைச்சிட்டே இருக்கணும்ல. எங்க போய் கத்துப்பீங்க? எங்க போய் தேடுவீங்க? ஹூ கேன் கிவ் அண்ட் ஹூ கேன் கிவ் த ட்ரான்ஸ்ஃபர் டூ யூ? லக்ஷ்மன் மாதிரி ஒரு பெர்சன் யாராவது இருந்தாங்கன்னா, வாரத்துக்கு ஒரு ஃப்ரீ செஷன் போட்டு, அப்பப்போ நம்மளோட கம்யூனிட்டிக்கு ஏதாவது குடுக்கணும்னு சொல்லிட்டு குடுப்பாங்க. எல்லாரும் பண்ணுவாங்களா? கிடையாதுல்ல. அப்போ அங்க நீங்க தான் உங்களோட குரோத்த போட்டுக்கணும். அங்க நீங்க தான் உங்களோட குரோத்துக்கு வொர்க் பண்ணணும். சோ ஒரு ப்ராடக்ட் டெவலப்மென்ட் டீம்ல ப்ராடக்ட் ஓனர்னா யாரு? ப்ராடக்ட் மேனேஜர்னா யாரு? யுஎக்ஸ் டிசைனர் என்ன பண்ணுவாங்க? ஒரு இன்ஜினியரிங் டீம் என்ன பண்ணும்? டேட்டா சயன்டிஸ்ட் என்ன பண்ணுவாரு? கியூஏ டெஸ்டர் என்ன பண்ணுவாரு? ப்ராடக்ட் டெவலப்மென்ட் டீம்ஸ் என்னென்ன? மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க? சோ இந்த மாதிரி ஒரு பேசிக் நாலேட்ஜஸ் ஆஃப் டெவலப்மென்ட் டெக்னாலஜி தெரிஞ்சுக்கலன்னா,
இந்த எக்ஸ்பீரியன்ஸ பத்திலாம் புரிஞ்சுக்கணும்னா, நீங்க எங்க போய் படிப்பீங்க? இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்தா தானே உங்கள வேலைக்கு எடுப்பேன்னு சொல்றாங்க. அப்போ நீங்க யோசிக்கணும்ல. அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி போய் எடுத்துட்டு வருவீங்க? அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் எங்க போய் யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு வருவீங்க? சோ யூ நீட் டூ அப்கிரேட் யுவர் செல்ஃப். அதுக்கு தான் நான் சொல்றேன். ஓகே. ப்ளீஸ் ஸ்டார்ட் ரீட் புக்ஸ். ப்ராடக்ட் ரிலேட்டடா புக்ஸ் படிங்க. யுஎக்ஸ் புக்ஸ் படிங்க. ஓகே. யுஎக்ஸ் புக்ஸ் படிங்க. இந்த மாரி நெறைய புக்ஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு எது சிம்பிளா அஃபோர்டபுளான பிரைஸ்ல இருக்குதோ அத வாங்குங்க ஃபர்ஸ்ட்டு. இப்ப நான் உடனே டிசைன் நான் இவரோட ரூ. 700 ரூ. 1000 வரும் இந்த புக்கு. அது பார்க்காம ஜஸ்ட் ஒரு ரூ. 150 ரூ. 200 என்ன புக் கிடைக்குது பாருங்க. அத வாங்கி படிங்க. சொல்றது புரிஞ்சுதா? யுஎக்ஸ் புக்ஸ் இருக்கு, ப்ராடக்ட் டெவலப்மென்ட் புக்ஸ் இருக்கு. நெறைய புக் இருக்கு உட்கார்ந்து படிக்கிறதுக்கு. இது வந்து ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் எவ்ரிடே பண்ண போற ஒரு ஆக்டிவிட்டி. அவ்வளவுதான் சிம்பிள். இத பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கம்யூனிகேஷன் இன்கிரீஸ் ஆகும். உங்களுடைய டெக்னாலஜிக்கல் நாலேட்ஜ் இன்கிரீஸ் ஆகும். ச நெஜமாலுமே சொல்றேன். நம்மளுடைய பீப்பிளுக்கு நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக் கம்ப்யூட்டர் உடைய இண்டஸ்ட்ரி எப்படி வொர்க் ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இதான் உண்ம. ஐடி ஐடி உடைய ஐடி ஸ்ட்ரக்சர், ஐடி உடைய கம்பெனி உடைய ப்ராசஸ் என்ன நடக்குதுன்றதே நெறைய பேருக்கு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. சோ கார்ப்பரேட் பத்தி படிங்க. ஓகே. நெறைய விஷயத்த பத்தி படிங்க. கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி புக், கார்ப்பரேட் புக்ஸ் நெறைய இருக்கு புக்ஸ் படிக்கிறதுக்கு. ஓகே. So try to get those kind of industry books and start read it. அதுக்காக நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவீங்க, போய் கட கட கடன்னு போட்டுறக்கூடாது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டைம் இருக்கா? எந்த டைம்ல நம்ம புக் படிக்க போறோம் அப்படின்னு பார்க்கணும். ஓகே. இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா, நானே வாங்கலாம்னு இருக்கேன் ஆக்சுவலி. ரீவார்க். எனக்கு ஒருத்தர் சஜஷன் பண்ணாரு ஆக்சுவலி. பிடிஎஃப் அவைலபிளா இருக்கு. நம்ம ஆளுங்க படிக்கணும்ல எடுத்து. அதானே விஷயம். பிடிஎஃப் அவைலபிளா இருக்கு. என்கிட்டயே நெறைய பிடிஎஃப் இருக்கு. ஆ படிக்கணும்ல நம்போ. இதானே விஷயம். கரெக்ட்டா? ஓகே. யாரெல்லாம் யுஎக்ஸ்எல்ல போய் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிட்டீங்க? யாரெல்லாம் யுஎக்ஸ்எல்ல ஃப்ரீயா இருக்கும்போது இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி சும்மா படிச்சிட்டு இருக்கீங்க? யுஎக்ஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாலியா படிக்கிற ஒரு விஷயம் ஆக்சுவலி. ஓகே. ஜாலியா படிச்சுட்டு நீங்க மட்டும் என்ன பண்ணிட்டு வரலாம், ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொன்னு படிக்கலாம். இதோ பாருங்க தியரி, டைப்போகிராஃபி எல்லா கிளாஸும் இங்க இருக்கு. ஓகே. நீங்க ரொம்ப பெரிய நாலேட்ஜபிளா கெயின் பண்றதுக்கும், ஒரு கேமிஃபிகேஷன் மாரி இருக்கும் இது. ஜாலியா படிக்கலாம். இன்னமும் இந்த மாரி ஏதாவது படிக்காம இருக்கீங்கன்னா, தயவு செய்து சொல்றேன், போயிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஓகே. இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா. ஓகேவா? இப்ப நீங்க கம்பெனில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கூட உங்கள படிக்க சொல்லுவாங்க. சொல்றத புரிஞ்சுக்கணும் நீங்க. இப்ப வந்து படிச்சு முடிச்சுட்டீங்க. டிமென்டி அகாடமில முடிச்சுட்டீங்க. இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிட்டீங்க. திடீர்னு என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அக்சென்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, மை லேர்னிங்ன்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் இருக்கு. தெரியுமான்னு தெரியாது உங்களுக்கு. இண்டஸ்ட்ரியில வந்து மை லேர்னிங்ன்னு ஒரு போர்ட்டல் இருக்கு அக்சென்சர்ல. அது. காக்னிசன்ட்ல வந்து காக்னிசன்ட் லேர்னிங்ன்னு ஒண்ணு இருக்கு. எல்லாத்துலயுமே அவன் வந்து சர்டிபிகேட் புரொவைட் பண்றான். சோ, இதுல போய் நீங்க என்ன பண்ணணும், யூ நீட் டூ கம்ப்ளீட் ஆல் த கோர்சஸ். அவன் மாசத்துக்கு உங்களுக்கு 5 கோர்ஸ் அசைன் பண்ணுவான். ஒரு குவார்ட்டருக்கு 10 கோர்ஸ் பண்ணணும் நீங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 30லேருந்து 40 கோர்ஸ் பண்ணி வைக்கணும். தெரியுமா? இதெல்லாம் பண்ணிறணும். தெரியுமா? தெரியாதா? இதெல்லாம் ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? அந்த மாரி ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 40 கோர்ஸ் பண்ணணும். அக்சென்சர் மட்டும் இல்ல. காகினிசன்ட், டிசிஎஸ் எல்லா கம்பெனிலயும் டாஸ்க் குடுப்பான் அந்த மாதிரி. அத முடிக்கலன்னா வேற ரிமைண்டர் வேற அனுப்புவான். நீ எசென்ஷியல் கோர்ஸ் இன்னும் முடிக்காம இருக்கிற போய் பண்ணுன்றுவான். கோடிங் எத்திக்ஸ் மத்தவங்க கிட்ட எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, ஹராஸ்மென்ட்னா என்ன? அபியூஸ்னா என்ன? பொண்ணுங்கிட்ட எப்படி பேசணும்? பசங்ககிட்ட எப்படி பேசணும்? உங்களோட சுப்பீரியர் கிட்ட எப்படி பேசணும்? உங்க கம்பெனில ஒரு பார்ட்டில ஒரு ட்ரீட் வைக்கிறாங்கன்னா, அதுல நீங்க எப்படி கோட் ஆஃப் கண்டக்டிங் எப்படி பண்ணணும்? ஆக்டிவிட்டி எப்படி பண்ணணும்? எல்லாமே இதுல கோர்ஸா பார்த்து அவன் என்ன பண்ணியிருப்பான் குடுத்திருப்பான். சோ பிலீவ் மீ காய்ஸ்.
The learning is not a one time activity what you are doing right now. ஸோ உங்களோட ஃபியூச்சர்ல லேர்னிங்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அப்போ நீங்க இப்போ படிச்சுட்டு இருக்கிற இந்த 1 மந்த் லேர்னிங்க விட அடுத்து போக போற லேர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். இதெல்லாம் பண்ணா தான் காசு. உண்மையாலுமே சொல்றேன். ஓகே. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. இன்னொன்னு இப்போ இந்த கோர்ஸ் ஒண்ணுன்றது மட்டும் இல்லாம, மை காம்பிட்டன்சின்னு ஒண்ணு வச்சிருக்கான். தெரியுமா? அக்சென்சர்ல இருக்குது அது. மை காம்பிட்டன்சின்னு சொல்லிட்டு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க 5 ஸ்டார் எடுக்கணும். அதாவது யுஐ, யுஎக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் 2 ஸ்டார், 3 ஸ்டார் வச்சிருந்தேன் நான் ஆக்சுவலி. அதாவது P1, P2, P3ன்னு வச்சிருப்பாங்க. நான் P3 லெவல் வரையும் அச்சீவ் பண்ணி வச்சிருந்தேன். ஓகே. என்ன ஆச்சு ஒரு நாள் எக்ஸாம் எழுதிட்டு, அதாவது 6 மாசத்துக்கு ஒன்ஸ் என்ன பண்ணுவான், அவன் எனேபிள் பண்ணுவான் அந்த எக்ஸாம. நீங்க மறுபடியும் அட்டெண்ட் பண்ணலாம். அப்போ மறுபடியும் கம்மி ஆயிட்டீங்கன்னா, அது மறுபடியும் 0க்கு போயிடும். P1க்கு போயிடும். இந்த மாரி தான் இருக்கும் அது. ஸோ, கம்பெனி தே ஆர் மேக்கிங் பீப்பிள் மோர் நாலெட்ஜபிள். ஏன் தெரியுமா? ஏன் இந்த மாரிலாம் குடுத்துட்டே இருக்காங்க? சொல்லுங்க பாக்கலாம். வாட் இஸ் த ரீசன் தே ஆர் கிவிங் மோர் என்கேஜ்மென்ட் டூ பீப்பிள்? ஏதாவது ஐடியா இருக்கா? சொல்லுங்க பாக்கலாம். ஏன் வந்து அக்சென்சர் வந்து எல்லாருக்கும் ட்ரெய்னிங் குடுத்துட்டே இருக்கான்? ஏன் வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களுடைய பீப்பிள வந்து பாத்தீங்கன்னா, ட்ரெய்னிங் குடுத்துட்டே இருக்காங்க. அப்டின்னா, நீங்க நல்ல ஸ்கில்ஃபுல்லான பெர்சனா இருந்தா தான், நீங்க ஒரு கம்பெனிக்கு உங்கள வந்து தத்து தத்து தான் குடுக்க போறாங்க. அதாவது என்னன்னா, தத்து குடுத்துட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து வேற ஒரு கம்பெனிக்கு தான் வொர்க் பண்ண போறீங்க. அக்சென்சர் மூலியமா வேற ஒரு கம்பெனிக்கு போகும்போது, என்ன ஆகும்னா, இந்த பாருங்க இவரு இவ்ளோ பெரிய சர்டிபிகேட் முடிச்சிருக்காரு. பெரிய பெர்சனு. இவர நான் உனக்கு வேலைக்கு குடுக்குறேன்னா, எனக்கு சும்மா என்ன $10 குடுக்குற? எனக்கு $1000 குடு ஒரு நாளைக்கு சம்பளம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உங்கள நீங்க அறிவான ஒரு பெர்சனா அவன் போர்ட்ரேட் பண்ணணும்னா, உங்கள எஜுகேட் பண்ணிட்டே இருக்கணும் அவன். சோ த கன்டினியூஸ் லேர்னிங் வில் பி தேர். இதான் உண்ம. ஸ்டிக் வித் மார்க்கெட் அண்ட் ட்ரெண்ட். அதுதான் மேஜர். பட் மேட்டர் என்ன தெரியுமா? மத்த கம்பெனிக்கு வந்து உங்கள அவுட் சோர்ஸ் பண்றான் அவன். அக்சென்சர் என்ன பண்றான்? ஒரு 15 கம்பெனிக்கு உங்கள வந்து குடுக்குறான். வொர்க் பண்றதுக்கு. ஒரு Google மாதிரி கம்பெனியோ, இல்ல ஒரு ஒரு மைக்ரோசாஃப்ட் கம்பெனிக்கோ உங்கள குடுக்குறான்னா, அவன் சொல்லணும். இந்த பெர்சன் வந்து இவ்வளவு விஷயங்கள் படிச்சு வச்சிருக்காரு. இவ்வளவு பெரிய ப்ரொஃபஷனல் இவரு. இவருக்கு என்ன நீ இவ்வளவு சம்பளம் குடுக்குறது இப்படி பண்ற? இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணு. நல்லா சம்பளம் குடு எங்க ஆளுக்கு. நான் வந்து அவ்ளோ அறிவா படிச்சுட்டு இருக்காரு அவரு நெறையா. அப்பன்னு அவன் டிமாண்ட் பண்ணுவான். புரியுதுங்களா உங்களுக்கு? காட் இட்? இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் இதுதான். அக்சென்சர் மட்டும் இல்ல. டிசிஎஸ் எல்லாருமே ஏன் ரெகுலரா ட்ரெய்னிங் குடுத்துட்டே இருக்கிறாங்க. உங்க ரிசோர்ஸ் வந்து நல்ல எஜுகேட்டிவான ரிசோர்ஸ், அறிவான ரிசோர்ஸ்ன்றத அப்பப்ப அந்த மக்களுகளுக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கான். சோ லேர்னிங் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இப்ப நான் கம்யூனிகேஷன் சொன்னது என்னது உங்களுக்கு தெரிஞ்சுதா? அதாவது படிக்க ஆரம்பிக்கிறன்ன்றது வந்து புக் மட்டும் இல்ல, கன்டென்ட் மட்டும் இல்ல. ஆல்சோ யூ நீட் டூ கோ ஃபார் கோர்சஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். ஆன்லைன் கோர்சஸ் அண்ட் மெட்டீரியல்ஸும் அவைலபிளா இருக்கும். அதுல ஒண்ணு தான் யுஎக்ஸ்எல். ஓகே. யுஎக்ஸ்எல்ல போய் படிக்கிறது ஒரு விஷயம். நல்ல விஷயம். படிங்க. ஃப்ரீயா இருக்கிற இடத்துல படிச்சுக்கங்க. அப்புறம் வந்து ஃபியூச்சர் லேர்னிங் சொல்லிட்டு ஒண்ணு போட்டேன். ஃபியூச்சர் லேர்ன் சொல்லிட்டு. இதுலயும் போய் படிங்க. படிச்சுக்கங்க. ஃப்ரீயா இருக்கிற இடத்துல படிச்சுக்கங்க. யுடோமிலே வந்து 1000 கோர்ஸ் ஃப்ரீயா இருக்குது. படிங்க. படிச்சுக்கங்க. நாட் அ ப்ராப்ளம். புரிஞ்சுதா? சோ கன்டென்ட் கன்சியூம் பண்றீங்கல்ல Instagram அண்ட் YouTube. இத லேர்னிங் பிளாட்ஃபார்மா மாத்துங்க. ஒண்ணுமே கிடையாது. இப்ப என்னுடைய LinkedIn குள்ள போனீங்கன்னா, நீங்களே பார்த்தீங்க. எவரிதிங் லேர்னிங் தான். நான் உள்ள போனதுலருந்தே நான் படிக்க ஆரம்பிச்சுருவேன் நானு. எனக்கு என்டர்டெயின்மென்ட்க்கு ஏதாவது வரும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு என்டர்டெயின்மென்ட்க்கு ஏதாவது வரும்னு நினைக்கிறீங்க? என் Instagram குள்ள போனாலுமே ஒரே லேர்னிங்கா தான் இருக்கும். இதான் உண்ம. சொல்றது புரிஞ்சுதா? இதோ பாருங்க, இங்கலாம் பாருங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதாவது 80% ஆஃப் யுவர் பிடிபின்னா என்னன்னா ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் பேஜ் காமர்ஸ்ல வர்றது பிடிபின்னு சொல்லுவாங்க. விசிட்டர் வில் நெவர் சீ தி ஆட் டூ கார்ட் சிடிஏ. இதான் உண்மைன்றாங்க. இந்த மாரி மோஸ்ட் இன்டராக்ஷன் விஷயம் பாருங்க.
எம்விபி அன்னைக்கு சொன்னேன். எம்பிபின்னா என்னது? மினிமல் வயபிள் ப்ராடக்ட் சொன்னோமா? அடுத்து பாருங்க. மினிமம் டிசைரபிள் ப்ராடக்ட் எம்டிபின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நான் என்னுடைய Instagram, என்னுடைய என்னுடைய LinkedIn பேஜ் எல்லாத்தையுமே எனக்கு ஏத்த மாரி நான் மாத்தி வச்சுட்டேன் நானு. இப்ப நான் படிக்கிறதுக்கு என்டர் ஆகணும்னு நெனச்சேன்னா, நான் Instagramல போனா தான் படிப்பேன். நான் என்னுடைய LinkedInக்குள்ள போனாலும் நான் படிக்க ஆரம்பிச்சுருவேன். நான் எதுக்குள்ள போனாலும் நான் என்ன பண்ணுவேன், என் சோசியல் மீடியாவே எனக்கு என்ன பண்ணும், "நீ இந்த கன்டென்ட் கன்சியூம் பண்ற ஆள் கிடையாதாச்சே! நீ எத கன்சியூம் பண்றியோ அத தான் உனக்கு அனுப்புவான் அவன்." கரெக்ட்டா இல்லையா? கரெக்ட்டா? இப்ப நான் வந்து Instagramல போனாலுமே எனக்கு என்ன வரும்? யுஎக்ஸ் தான் வரும். நான் வந்து அப்படியே LinkedInக்குள்ள போனாலும் எனக்கு யுஎக்ஸ் தான் வரும். எனக்கு எனக்கு என்ன தேவையோ அந்த கன்டென்ட் மட்டும் தான் நான் வந்து என்ன பண்ணி வச்சிருக்கேன், லைக் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு அது மட்டும் தான் தெரியும். அது மட்டும் தான் வரும். ஸோ கம்யூனிகேஷன பெட்டர்மென்ட் பண்றதுக்கான விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு கன்டென்ட் கன்சியூம் பண்றது, உங்களோட Instagram அண்ட் LinkedIn மட்டும் இல்ல, உங்களோட எல்லா விதமான டூல்லயுமே நீங்க டியூன் பண்ணணும். ஃப்ரீ கோர்சஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்ல போய் படிக்க ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் புக்ஸ் படிக்கிறது. இது எல்லாமே இருக்கணும். அதுவும் நான் எந்த மாரி புக்ஸ் படிக்க சொன்னேன்? ப்ராடக்ட் டெவலப்மென்ட் புக் பத்தி படிக்க சொன்னேன். டெக்னாலஜி ஓரியன்டடா புக் படிக்க சொன்னேன். விஷயம் நீங்க அந்த டெக்னாலஜி மேலயும், அந்த ப்ராடக்ட் டெவலப்மென்ட் மேலயும் ஃபர்ஸ்ட் யூ நீட் டூ பி வெரி ஒரு லவ்வபிள் ஃபார்மேட்டுக்குள்ள வரணும். அத மோஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கா நீங்க பார்க்கணும். டிசைன வச்சு எவ்வளோ சக்சஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ உங்களோட டொமைன்ல நீங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பெர்சனா இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, யூ நீட் டூ யூ நீட் டூ ஸ்டார்ட் ரீட் புக்ஸ் ஃப்ரம் திஸ் இண்டஸ்ட்ரி. சொல்றது புரிஞ்சுதா? 23 பேர் இருந்தாங்க. நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் கடகடன்னு வெளிய போயிட்டுருக்காங்க. ஐ டோன்ட் நோ. ஐ அம் போரிங். ப்ராபப்லி ஐ அம் போரிங். படிக்க சொல்றாரு அவரு. அப்படி சொல்ட்டு. ஸோ நான் இதுவரையும் வாங்குன புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய புக்ஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு பிசினஸ் ரிலேட்டடா புக்ஸு. ஃபர்ஸ்ட் புக்ஸ்னாலுமே பயங்கரமான ஒரு விஷயம்ப்பா ஆக்சுவலா. நீங்க எந்த புக் வேணா வாங்கி படி. பட் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன், நீங்க டெக்னாலஜில ஸ்ட்ராங்கா ஆகணுன்றதுனால, உங்களோட ப்ராடக்ட் டெவலப்மென்ட் பத்தியும், டிசைன்ஸ் பத்தியும் நான் வாங்குங்கன்னு சொல்றேன். இதோ இருக்கு பாருங்க என்னோட புக்ஸு. நான் ரீசென்ட்டா வாங்குன புக்ஸ் இதெல்லாம். ஓகேவா? த அல்மனக் ஆஃப் நாவல் ரவிகாந்த். ஆட்டிட்யூட் இஸ் எவ்ரிதிங். 5 AM கிளப். த ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன். ஓகே. அடுத்த புக்ஸ் பாருங்க. எக்ஸ்பர்ட் சீக்ரெட். ஹவ் சைக்காலஜி வொர்க்ஸ். பிளிட்ஸ் ஸ்கேலிங். லிங்க்டின் உடைய ஃபவுண்டர் உடைய புக். டிராஃபிக் சீக்ரெட். டாட் காம் சீக்ரெட். செல் லைக் கிரேசி. ஹவ் டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்பிள். புரிஞ்சுதா? இதுவரையும் வாங்குன புக்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. 1, 2, 3, 4, 5 ஓகே. 6, 7, 8, 9, 10, 11. 11 புக் இதுவரையும் வாங்கி நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. பார்த்துட்டு இருக்கேன். அதுல ஒரு புக் தான் இதுவரையும் முடிச்சிருக்கேன். ஒரு 2, 3 புக் முடிச்சிருக்கேன். ஓகே. இப்ப அடுத்த புக் படிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கேன்?
அடுத்த புக் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஒரு புக் படிக்கிறதுனா அவ்வளோ ஈஸி கிடையாதுப்பா. அது கஷ்டம் தான். படிச்சாலுமே தூக்கம் வந்துரும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். அது வேற விஷயம். அது வேற டிபார்ட்மெண்ட். பட் விஷயம் என்ன தெரியுமா? அத படிச்சு, அத முடிக்கும்போது உங்களுக்கு பயங்கரமா ஐடியாஸ் இருக்கும். நெறைய ஐடியாஸ் உருவாகும். அதான் உண்ம. ஸோ உங்க மைண்ட வந்து நல்லா ஷார்ப் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அது. ஓகே. எஸ். ஸோ நீங்க வந்து உலகத்துல இருக்கிற எல்லா ஃபவுண்டரும் பாருங்க. எல்லாரும் புக் படிச்சிருக்கான். ஒருத்தன் விடாம பாருங்க. எல்லாருமே நான் புக் படிப்பேன்னுவான். புக் படிச்சவன்லாம் ஃபவுண்டர் ஆயிட்டானான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா ஏதோ ஒரு விதத்துல அவனுக்கு என்ன ஆயிட்டுருக்கும் அது? இம்பாக்ட் பண்ணியிருக்கும். கரெக்ட்டா இல்லையா? ஸோ நான் சொல்றது என்னன்னா, கார்ப்பரேட் படிங்க. கார்ப்பரேட் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. கார்ப்பரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ காசு இருக்குப்பா. சத்தியமா சொல்றேன். யூ கேன் கோ அண்ட் யூ கேன் மேக் மனி லைக் எனிதிங். சும்மா மார்க்கெட்ல போய் அவ்ளோ தூரம் இருக்கு இம்பாக்ட். ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு கார்ப்பரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொட்டி குடுக்குறானுங்க. சும்மா இங்கிலீஷ் நாலேட்ஜ் வச்சுக்கிட்டு வாங்கிட்டு இருக்கானுங்க. இதான் உண்ம. இங்கிலீஷு, வே ஆஃப் ஆட்டிட்யூட் எப்படி பேசுறாங்க, எப்படி இருக்கிறாங்க. நான் உண்மையா சொல்றேன். நீங்க போடுற ட்ரெஸ்ஸிங் கூட வேல்யூன்ற கார்ப்பரேட்ட பொறுத்தவரையும். கார்ப்பரேட்ல நீங்க போடுற ட்ரெஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், மேக்கப் சென்ஸ் ரொம்ப முக்கியம்னு நெனைக்கிறீங்க? ஒரு கார்ப்பரேட்ல ஒரு மேக்கப் சென்ஸ் இருக்கணும்ன்றது எவ்வளோ முக்கியம்னு நெனைக்கிறீங்க? ஒரு 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 ட்ரெஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஹவ் யூ ஆர் ஷோகேசிங் டூ தி வேர்ல்ட். தட்ஸ் டூ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஓகே. ஸோ ட்ரெஸ் முக்கியம். ஒரு மேக்கப் போடுற சென்ஸ் கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். மார்க்கெட்ல அதுக்கு கூட இன்னைக்கு என்ன இருக்கு? வேல்யூ இருக்கு. நீங்க போடுற ட்ரெஸ்ஸுக்கும் சேர்த்து தான் காசு குடுக்குறாங்க. நீங்க போடுற மேக்கப்புக்கு சேர்த்து தான் காசு குடுக்குறாங்க. ஹவ் யூ ஆர் மெயின்டெய்னிங் யுவர் செல்ஃப். ஹவ் யூ ஆர் லேர்னிங் யுவர் செல்ஃப். எல்லாத்துக்கும் சேர்த்து தான் காசு. ஓகே. ஸோ த இம்பாக்ட் வந்து நீங்க எந்த அளவுக்கு உங்களோட பெர்சனல் டெவலப்மென்ட்ல போடுறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க குரோ ஆக முடியும். இதான் உண்ம. புரிஞ்சுதா? So communication is not only about speaking, how you are representing yourself to the audience. உங்கள நீங்க எப்படி ரெப்ரசன்ட் பண்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ யூ நீட் டூ பி ஒரு கார்ப்பரேட்ல இருக்கணும். அந்த கார்ப்பரேட் மட்டும் இல்ல, அதுக்கு ஏத்த மாரி இங்கிலீஷ் நாலேட்ஜ் இருக்கணும். ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அதுக்கு ஏத்த மாரி பதில் சொல்லணும். அவங்கள நீங்க திருப்பி பதில் கேட்கணும், கொஸ்டின் கேட்கணும். இந்த மாதிரி ரெஸ்பான்சிவா இருக்கணும். ப்ரோஆக்டிவா இருக்கணும். ஒரு விஷயத்த சொன்னா, அத அப்படியே புரிஞ்சுக்க தன்மை இருக்கணும். அப்சர்வேஷன் ஸ்கில் இருக்கணும். லிசன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம். லிசனிங் இஸ் முக்கியமான ஒரு ஸ்கில். எக்ஸாக்ட்லி. உங்கள நீங்க உங்களுடைய உங்களுடைய உங்களோட டீம்மேட்ட நீங்க லிசன் பண்ணணும். உங்களுடைய பக்கத்துல இருக்கிற கொல்லிக்கு லிசன் பண்ணணும். எல்லாரும் லிசன் பண்ண கத்துக்கணும். லிசன் பண்ணி அப்படியே நம்ம ரிப்ளிகா போடணும். அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. நீங்க இத பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்கள கார்ப்பரேட்ல யாராலயும் அடிச்சுக்க முடியாது. இப்பயே சொல்றேன். இன்டர்வியூக்கு போய் அப்பியர் ஆகும்போது, நீட் நல்லா நீட்டா டிரெஸ் பண்ணிட்டு போங்க. நல்லா மேக்கப் பண்ணிட்டு போங்க. எஸ். நல்ல ஆட்டிட்யூட். போயிட்ட உடனே சார், மேடம் சொல்லாதீங்க. பேர் சொல்லுவாங்க. ஆ அவங்க பேர் சொல்லுவாங்க. அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் லக்ஷ்மன் சொல்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஹாய் சார் அப்படி சொல்லாம, ஹே லக்ஷ்மன், குட் மார்னிங். ஹவ் ஆர் யூ? ஐ அம் கிரேட். அப்படின்னு வந்து ஒரு 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 உரிமைய எடுத்து பேசுனீங்கன்னா தான், யூ கேன் பி வெரி அட்டாச்ட் டூ தி ஐடி வேர்ல்ட் ஆக்சுவலி. இப்பயும் நான் அதான் சொல்லுவேன். என்னுடைய ஜூனியர்ஸ் கிட்ட நான் வந்து என்னுடைய மார்க் இன்டர்வியூ செஷன் நடக்கும் எங்க ஆஃபீஸ்ல. அகாடமில நடக்கும். அப்ப நான் சொல்லுவேன். சார் அப்படின்னுவாங்க. நான் உங்களுடைய ஈக்குவலன்ட்டான ஒரு பெர்சன். நான் உங்கள ஈக்குவலன்ட்டா ட்ரீட் பண்ணணும்னா, நீ என் பேர சொல்லி கூப்பிடு. தப்பே கிடையாது. ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கூப்பிடு. "ஹே லக்ஷ்மன், ஐ அம் திவாகர். ஐ அம் ஃப்ரம் பாண்டிச்சேரி.
I have done and I have completed graduated. I have completed my graduation in UI UX in engineering. Something like that. Start with a name. தப்பே கிடையாது. தப்பு. அதே மாரி கார்ப்பரேட்ல போன உடனே, "அக்கா, என்னக்கா நல்லா இருக்கீங்களா? அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா? ப்ரோ" அப்படி இந்த இதெல்லாம் போடுங்க. அன்அஃபிஷியலா போட்டுக்கங்க. போன உடனே சொந்தம் கொண்டாடுவீங்க. போன உடனே கரெக்ட்டா? யாரெல்லாம் இந்த மாரி சொந்தம் கொண்டாடுறது பார்த்துருக்கீங்க? "அண்ணா, அக்கா, நீங்க தான்க்கா எனக்கு எல்லாமே." இந்த மாரி போட்டீங்கன்னா வச்சுக்கங்களேன், ஃபர்ஸ்ட் அடி உங்களுது தான். சி யூ ஆர் அ பெர்சன். யூ நீட் டூ ஹேவ் அ பீப்பிள் ஆஸ் அ கொலீக், நாட் அ ரிலேஷன்ஸ். நாட் அ ரிலேஷன்ஷிப் பீப்பிள். நீங்க இப்ப என்ன தெரியுமா பண்ணுவீங்க? அக்கான்னு கூப்பிட்டுருவீங்க. அக்கா, அண்ணன் அப்படின்னு கூப்பிட்டுட்டு, நாளைக்கு என்ன ஆகும்? அண்ணன் வந்து உங்கள வந்து ஒரு சில விஷயத்துக்கு வந்து என்ன பண்ணுவாரு? இழுப்பாரு. "தம்பி பண்ணிடுப்பா" அப்படின்னு உரிமை எடுத்துப்பாரு அவரு. வை யூ ஆர் கிவிங் தட் உரிமை டூ பீப்பிள்? எதுக்கு நீ உரிமை குடுக்குற? நீ என்ன வந்து ரிலேஷனா? நீங்க எதுக்கு அந்த உரிமைய குடுக்குறீங்க? ட்ரீட் பீப்பிள் லைக் திஸ். இப்படி இருங்க அவ்வளோதான். நீ அங்க இரு, நான் இந்த பக்கம் இருந்துக்கிறேன் அவ்வளோதான். நீ என் கொலீக் தான். நீ வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் கிடையாது. நீ என்னோட கொலீக். ஃப்ரெண்ட் வேற, கொலீக் வேற. புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். கொலீக் வேற, ஃப்ரெண்ட் வேற. எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு, நான் இந்த மாரி ஒரு ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் தெரியுமா? ரூ. 2,00,000 வந்துச்சு எனக்கு. அப்படின்னு போய் சொல்லிடுங்க. ஓகேவா? அவனோட வயிறு பர்ஸ்ட் ஆகி அப்படியே எரியும். 2 நம்ம கூட இருந்துகிட்டு 2,00,000 சம்பாதிச்சுட்டேன் இந்த பைப்புல அப்படி சொல்லிட்டு. சொல்லுவீங்களா போயிட்டு? எத எத சொல்லணும், எத எத சொல்லக்கூடாது சொல்லிட்டு யூ நீட் டு ரைட் சம்திங். ஓகே. யூ நீட் டு கீப் சம்திங் வெரி குட். யூ கேன் டாக் சம்திங் வெரி குட். ஓகே. யூ நீட் டு கீப் சம்திங் இன் பர்சனல். எல்லாத்தையும் போய் பலா பலா பலான்னு கொட்டக்கூடாது. அது வந்து ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பீப்பிள் யாரு? என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்கில் இருக்கு? அவங்க கிட்ட சொன்னா என்ன மாரியான பின்விளைவுகள் சந்திக்கப்படும்? அப்படின்றதெல்லாம் நீங்க யோசிக்கணும். யோசிக்காம பண்ணோம்னா, அப்புறம் மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியது தான். இந்த அண்ணா, அக்கா ரிலேஷன்ஷிப் பண்றவங்க எனக்கு பார்த்தாலே பிடிக்காது. என்னோட அகாடமில கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட அகாடமில கூட யாராவது வந்து ஆ யாராவது 2, 3 மென்டார்ஸ்லாம் இருப்பாங்க. அண்ணா கிட்ட காட்டியிருக்கேன். ஆ அக்கா கிட்ட குடுத்துருக்கேன் அப்டின்னுவாங்க. அப்படியே எனக்கு சுர்ருன்னு ஏறும். அக்காவ வந்து பார்த்தீங்கன்னா, வந்து வீட்டுல கூப்ட்டுக்குங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கூப்பிடுங்கன்னு சொல்லுவேன் நான். இந்த இந்த ரிலேஷன்ஷிப் வச்சு நீங்க தயவு செய்து சொல்றேன் கார்ப்பரேட்ல இந்த நஸ்ரியா மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பிரதர் அப்படிலான்ற கத தயவு செய்து சொல்றேன். இதெல்லாம் வந்து வச்சுக்காதீங்க. ஓகே. இட்ஸ் ஹர்ட் பீப்பிள் ஆக்சுவலி. சீரியஸா சொல்றேன். இத இத வந்து உங்களுக்குள்ள ஒரு கேங் ஒண்ணு ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த கேங்ல வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஜாலியா இருக்கும். சந்தோஷமா இருக்கும். சி இது எல்லாம் வெளில இருந்து பார்க்குறவனுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? சத்தியமா சொல்றேன் காண்டாவும். அதுதான் சொல்றேன். சோ பி இன் யுவர் பொசிஷன். கொலீக் இஸ் அ கொலீக். ஃப்ரெண்ட் இஸ் ஃப்ரெண்ட். சோ பி மெயின்டெயின் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பீப்பிள்ஸ். நான் சொன்னது புரிஞ்சுதா? அக்ரி ஆர் நாட். இந்த அக்கா, சிஸ்டர், பிரதர்ஸ் ரிலேஷன்ஷிப் ஏன் தெரியுமா? ஒண்ணும் கிடையாது. அவங்க உங்க மேல அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. 2 வொர்க் எக்ஸ்ட்ராவா உங்ககிட்ட குடுத்து, "ஏய் தம்பி பண்ணிடுப்பா. ஏய் பண்ணிடுறா நான் பார்த்துக்கிறேன்டா பண்றா." அவ்ளோ அப்படிதான் போட்டு தள்ளிருவாங்க நம்மள. அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. தம்பி பண்ணிருவான். தம்பி பண்ணிடுவான். தம்பி பண்ணிடுவான்னு சொல்லிட்டு. ஒரு சில டைம்ல அக்காங்க வந்து தங்கச்சி மேல பாசம் காட்டுறான்னு சொல்லிட்டு பயங்கரமா இது எடுத்துப்பாங்க. சி நீங்க தெரியணும்ப்பா கார்ப்பரேட்ல. மத்தவங்க தெரியக்கூடாது. சம்பளம் அதிகமா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, யூ நீட் டூ பி ஷோகேஸ் ஆல் தி திங்ஸ் பை யுவர் செல்ஃப். உங்களுக்காக போய் ஒருத்தவங்க பேசுறது, உங்களுக்காக ஒருத்தவங்க போய் பண்றது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இதுவே நீங்களே வேஸ்ட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க உங்களுடைய ஸ்கில் செட்ட நீங்களே வேஸ்ட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். சோ, ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. எல்லார்கிட்டயுமே எப்படி இருக்கணும் நீங்க? எஸ் நடக்கலாம். நவீன் குமாரோடைய இதுபடி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறையாவே இருக்கு. தட் வில் பி தேர். கார்ப்பரேட் ஹாஸ் லாட் ஆஃப் பொலிட்டிக்கல் திங்ஸ். கரெக்ட்டா? கார்ப்பரேட்ல பாலிடிக்ஸ் இருக்கதான் செய்யுது. இல்லாமலாம் கிடையாது. சோ, அதனால நான் உங்கள பயமுறுத்தல. ஐ அம் ஜஸ்ட் கிவிங் அ அட்வைஸ் டூ யூ கைஸ். யாரையும் நம்பாதீர்கள். பி யுவர் ஓன்.
ஓகே. ஒரு வேலைன்னா ஹெல்ப் வாங்குங்க. வாங்காமலாம் இருக்கக்கூடாது. எல்லார்கிட்டயுமே கொலாபரேட்டிவா வொர்க் பண்ணணும். கொலாபரேஷன் இஸ் மஸ்ட். ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா வொர்ஸ்ட். இன் ஆஃபீஸ் கல்ச்சர் கொலாபரேஷன் இஸ் மஸ்ட். ரிலேஷன்ஷிப் இஸ் வொர்ஸ்ட். அவ்வளோதான் என்ன பொறுத்தவரையும். ஓகே. ஸோ எல்லார் கூடயும் அழகா பேசி, அழகா உங்களுடைய வேலைய முடிச்சீங்க. ஸோ சொன்னது முக்கியமா ஞாபகம் வச்சுங்க. புக் படிக்கணும். கன்டென்ட் கன்சியூம் பண்றது மட்டும் இல்லாம, எழுதுங்க அதிகமா. நோட் புக்ஸ்ல எழுதுங்க. ஓகே. ரைட் சம்திங். எவ்ரி டே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 1 பேஜ்க்கு எழுத ட்ரை பண்ணுங்க. நெறைய நம்ம காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எழுதுறதே மறந்துருவோம். ஓகே. கரெக்ட்டா இல்லையா? ஒரு ஃபார்ம் ஒண்ணு குடுத்து ஃபில் அப் பண்ண சொல்லுவாங்க. நம்ம கையெல்லாம் உதிரும். ரொம்ப நாளா இத எழுதி அப்டி சொல்ட்டு. யாராருக்கெல்லாம் அந்த மாரிலாம் ஃபீல் ஆயிருக்கு? ஏதோ ஒரு இதுல மிஸ் ஆன மாரியே இருக்கே! அந்த மாரி யாரெல்லாம் அந்த ஆஃபீஸுக்கு போம்போது ஏதாவது ஃபார்ம் கீம் ஃபில் அப் பண்ண சொன்னாங்கன்னா, எழுதி ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி எழுதுறதுன்னே தெரியாம ஒரு ஃபீல்ட் அவுட் ஆன மாரியே ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கே நடந்திருக்கு நெறைய வாட்டி. நான் அதனால தான் சொல்றேன். நான் வந்து புதுசாலாம் சொல்லல. ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட் தட். எனக்கு எழுதவே வராது. திடீர்னு போய் எழுத சொன்னா. அப்பதான் ஓகே. அப்ப நோட்ஸ் எடுக்கணும் கண்டிப்பா. சோ யூ பீப்பிள் நீட் டூ ஹேவ் ஒன் நோட் புக்ப்பா. எல்லார்கிட்டயும் நான் சொல்ட்டேன். லைக் எவ்ரிஒன் நான் இங்க இருக்கிற இந்த 22 21 பேருக்குமே நான் சொல்றது என்ன தெரியுமா? ஒரு நோட் புக் கையில இல்லன்னு வச்சுக்கங்களேன், நீங்க டிசைனரே கிடையாது. சீரியஸா சொல்றேன். இஃப் யூ டசன்ட் ஹேவ் அ நோட் புக் இன் யுவர் ஹேண்ட் நோட் புக் இல்ல, டைரி இல்லன்னு சொன்னீங்கன்னா, நீங்க டிசைனரே கிடையாது. இதான் உண்ம. ஓகே. நான் என்னுடைய தாட் ப்ராசஸ எழுதுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நோட் புக் எனக்கு வேணும். இத நான் இன்னைக்கு காலைலருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நோட் புக் இது ஆக்சுவலி. இந்த நோட் புக் வந்து பார்த்தீங்கன்னா, நான் காலைலருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? எஸ். இந்த நோட் புக் காலைலருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஆஃபீஸ்ல அகாடமிலயுமே வந்து ஒரு நோட் புக் இருக்கும். என்னுடைய தாட் ப்ராசஸ் எழுதுறதுக்குலாம். ஓகேவா? நான் இதுல என்னென்னலாம் எழுதி வச்சிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கன்டென்ட் ஆ டிசிஷன் மேக்கிங்னா பத்தி ஏதாவது எழுதுறது, இன்ஃபர்மேஷன்ஸு ஓகேவா? எல்லாமே இருக்கும். ஆல் தி திங்ஸ் வில் பி ஹியர். ஓகே. இன்னைக்கு காலைல கூட கோயம்புத்தூர் அகாடமில நம்ம என்னென்ன பண்ண போறோம், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்க எழுதி வச்சிருக்கேன். தெரியுதா தெரியல? எஸ். மறந்துச்சு. எஸ். ஸோ கோயம்புத்தூர் அகாடமி வந்து நம்ம லான்ச் பண்ணும்போது என்னென்னலாம் பண்ணணும்? யாரெல்லாம் சீஃப் கெஸ்ட்டா இன்வைட் பண்ணணும்? ஓகே. யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பசங்கள யாரெல்லாம் இன்வைட் பண்ணணும்? காலைல ராம்குமார் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாரு. "ப்ரோ சொல்லுங்க ப்ரோ நான் வந்துருவேன்" அப்டின்னாரு. ஸோ அந்த மாரி தான். ஸோ த பிளானிங் இஸ் இம்பார்டன்ட் ஃபேக்டர். ஓகே. யூ நீட் டூ ஹேவ் ஒன் நோட்புக் அட்லீஸ்ட். ஆஸ் அ டிசைனர் யூ நீட் டூ ரைட் யுவர் தாட் ப்ராசஸ். உங்களுடைய தாட் ப்ராசஸ் எல்லாத்தையும் இந்த மாரி நீங்க நோட்புக்ல கவர் பண்ணணும். அதே மாரி அப்சர்வேஷன் உங்களுடைய நீங்க ஒரு ஒரு மீட்டிங் போறீங்கன்னா வச்சுங்களேன், கைய வீசிக்கிட்டு போறதில்ல. ஜஸ்ட் யூ நீட் டூ ரைட் ஒரு நோட்புக் எடுத்துக்கிட்டு போய், அவங்க சொல்றது எல்லாத்தையுமே பாயிண்ட் பை பாயிண்ட்டா நோட் பண்ணணும். இட்ஸ் எ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் டிசைனர். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நீங்க ஒரு டிசைனரா ரிக்வயர்மென்ட் கேதரிங்ல போய் உட்கார்றீங்கன்னா, நோட் புக் எடுத்துட்டு போயிட்டு, அவங்க சொல்றது எல்லாத்தையும் நோட் பண்ணணும். புரிஞ்சுதா? ஓகே. சோ பாருங்க இப்ப வந்து பார்த்தீங்கன்னா 20 பேர் ஆயிடுச்சு டோட்டலா. சோ ஐ திங்க் அகைன் ஐ அம் போரிங். ஓகேவா? சோ இம்ப்ரூவ் வொக்காபுலரி டெய்லி 10 வேர்ட்ஸ் இட் மேக்ஸ் மோர் இம்பாக்ட். யாஹ்! எக்ஸாக்ட்லி இஷாந்தி. யாஹ்! எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்பப்ப சில வார்த்தைகள்லாம் திக்கும் எனக்குமே. வராது. இந்த வார்த்தைக்கு நம்ம என்ன போடலாம் அப்படின்னு யோசிக்கும் மைண்டு. நானே லேர்ன் தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு புலமை பித்தன்லாம் சொல்ல மாட்டேன். ஐ அம் ஆல்சோ லேர்னர். ஏதோ கார்ப்பரேட்ட ஏமாத்த தெரிஞ்ச ஒரு லேர்னர் அவ்வளோதான். இப்ப நான் ஒண்ணும் கிடையாது. நீங்க என்ன Googleல விட்டா கூட ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் கிளியர் பண்ற முடியும். எனக்கு பிரச்சனை கிடையாது. என்னால கிளியர் பண்ண முடியும். அதுக்கேத்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன், யுஎக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். நான் டெக்னிக்ல நெறைய பேச ஆரம்பிப்பேன். நான் வேணா கிராமட்டிக்கல்லா கொஞ்சம் எரர் மிக்ஸ் பண்ணுவேனே தவிர்த்து, பட் ஸ்ட்ராங் இன் அவர் வொர்க் ஓகேவா? நான் வொர்க் வச்சு அப்படியே உள்ள உள்ள புஷ் பண்ருவேன். கரெக்ட்டா? பட் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பீப்பிளுக்கு வந்து எல்லாத்தையுமே தானே எதிர்பார்க்குறாங்க. உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறதே கம்யூனிகேஷன் தான். ஏன்னா, என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்கிட்ட வந்து பெருசா கம்யூனிகேஷன் எதிர்பார்க்கலனாலும் உள்ள கூட்டிட்டு போயிடுவாங்க.
பட் உங்ககிட்ட வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் கம்யூனிகேஷன். ஸோ யூ நீட் டு பில்ட் யுவர் கம்யூனிகேஷன் வெரி வெல். எஸ். ஓகே. ஸோ இன்னைக்கு என்னென்னலாம் பார்த்தோன்றத ஒரு கன்க்ளூஷனா போட்டுறீங்களா? எஸ். அப்படியே டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றத. என்னெல்லாம் பார்த்தோம் இன்னைக்கு? அப்படியே எல்லாம் கன்க்ளூஷனா போடுங்க பார்க்கலாம். அதே மாதிரி இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கண்ணாடி முன்னாடி நின்னு பேசுறது, இந்த மாரி வீடியோ எடுக்கிறது, கன்டென்ட் கிரியேட் பண்றது, இதெல்லாம் உங்கள மோர் நாலெட்ஜபிளான பெர்சனா மாத்தும். ஒரு கண்ட்ரோல்ல இருக்க வைக்கும் உங்கள. சொல்றது புரிஞ்சுதுங்களா? எஸ். ஸோ இந்த போடுற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கன்சாலிடேட் பண்ணி, ஆ யாராவது நீங்க குரூப்ல மட்டும் பேஸ்ட் பண்ண முடிஞ்சா பெட்டரா இருக்கும்பா. ஆ ஓகே, ஓகே, ஓகே. என்னென்னலாம் போட்டிருக்கீங்க? புக்ஸு. ஓகே. புக்ஸ் படிக்கணும். கம்யூனிகேஷன், புக் ரீடிங் ஸ்கில்ஸு, ஸ்கில் பில்டிங். ஓகே. இம்ப்ரூவ் கம்யூனிகேஷன், கன்சூமிங் இங்கிலீஷ் கன்டென்ட். ஓகே. கன்சூமிங் இங்கிலீஷ் கன்டென்ட், ரீடிங் புக்ஸ், யுஎக்ஸ்எல், ஃபியூச்சர் லேர்னர், கார்ப்பரேட் புக்ஸ், இங்கிலீஷ் பாட்காஸ்ட். ஓகே. ரீட் புக்ஸ், சி இங்கிலீஷ் சேனல் அண்ட் ஸ்டாண்ட் அப் காமெடி. ஓகே. சூப்பர். யுஎக்ஸ்எல், ரீட் யுஎக்ஸ் புக்ஸ், யூடியூப் சேனல், டாக்குமெண்டிங். எஸ், டாக்குமெண்டிங் இஸ் டூ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அதுதான் சொன்னேன் இல்லையா? ஸோ உங்க நோட் புக் கையில இல்லைன்னா வச்சுங்களேன், நீங்க டிசைனரே கிடையாது. இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் நோட் புக். நீங்க சொல்றத வந்து மறந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு டைமே இருக்காது. ஒருத்தவங்க கூப்பிடுவாங்க. ஒரு மேனேஜர் ஒருத்தர் கூப்பிடுவாரு. லக்ஷ்மண், உடனே உள்ள உள்ள வாங்கப்பா. ஒரு சின்ன ஃபீட்பேக். அத மட்டும் நோட் பண்ணிட்டு போயிடுறீங்களா? அப்படின்னுவாங்க. நீங்க உள்ள போவீங்க. அவன் சொல்லுவாரு. கட கட கடன்னு சொல்லி முடிச்சுருவாரு. சார் இத மட்டும் ஒரு டைம் எனக்கு மெசேஜா போடுறீங்களா? லக்ஷ்மண், நான் இவ்வளோ நேரம் சொன்னத நோட் பண்ணலையா நீங்க? அப்படின்னு கேட்பாங்க. சுத்தம் முடிஞ்சு போச்சு சொல்லி. So see, it's a minute of time. They doesn't have a time to sit with us. So அத புரிஞ்சுக்கணும் நம்ப. புரிஞ்சுதா? நோட்புக் அண்ட் பென் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வென் யூ ஆர் என்டரிங் இன்டு தி கார்ப்பரேட். ஒரு நாளும் நீங்க நோட்டு புக்கையும் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. உங்களோட டெஸ்க் புக்ல எப்பயுமே இருக்கணும் அது. குடுக்குற டாஸ்க்க நோட் பண்ணி எழுதி வைக்கணும். இதுல என்னன்னா தெரியுமா பெனிஃபிட்டு? உங்களுக்கு என்னென்ன டாஸ்க் குடுக்குறாங்கன்றதெல்லாம் நீங்க எக்ஸெல்ல நோட் பண்றதுக்குலாம் வந்து ஒவ்வொரு நாளா டேட் போட்டு வச்சிருந்தீங்கன்னா, நீங்க என்னென்ன வொர்க்லாம் பண்ணீங்கன்றத ஒரு டாக்குமென்ட்டா பிரிப்பரேஷன் பண்ணி 6 மந்த்க்கு ஒன்ஸ் ரிவ்யூ மீட்டிங்ல எடுத்துன்னு போய் ஷோ பண்ண முடியும். நீங்க எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க, புக் பண்ணியிருக்க மாட்டீங்க. டீம்ஸ்ல வந்து 30 நாளைக்கு மேல சாட் இருக்காது. காணாம போயிடும். எல்லாமே நீங்க என்ன வொர்க் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. அப்ப வந்து ஒண்ணும் தெரியாம முழிச்சுட்டு இருப்போம் உட்காந்துக்கிட்டு. கரெக்ட்டா இல்லையா? ரிவ்யூ மீட்டிங் நடக்கும். வருஷத்துக்கு 6 மாசத்துக்கு ஒன்ஸ், வருஷத்துக்கு ஒன்ஸ் சொல்ட்டு. என்ன வொர்க் பண்ணீங்க? எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்பாங்க. நீங்க என்னத்த வச்சு பேசுவீங்க நீங்க? ஒண்ணுமே இருக்காது உங்க கையில. புக் இல்ல, நோட் இல்ல, எதுவுமே இருக்காது. நீங்க எக்ஸெல்ல கூட மெயின்டெயின் பண்ணியிருக்க மாட்டீங்க. இதெல்லாம் யாரு உங்களுக்கு சொல்றது? யூ நீட் டூ மேக் டாக்குமெண்ட் ஆல் த திங்ஸ். இல்லன்னா விஷயம் முடிஞ்சு போச்சு. கார்ப்பரேட்க்குள்ள போனதுக்கு அப்புறம் தான்ப்பா இருக்குது வேலையே. கார்ப்பரேட்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க கத்துக்கிறது விஷயம் கிடையாது. கார்ப்பரேட்ன்றது ஒரு கடல். அதுக்குள்ள போய் நீங்க நீச்சல் அடிக்கணும். சுறா மீன் மாதிரி. ஓகேவா? நீங்க அப்பதான் குட்டியா மீன் மாரி உள்ள போயிருப்பீங்க. அங்க பல சுறாக்கள் இருக்கும் அங்க. அந்த சுறாக்களுக்கெல்லாம் தப்பிச்சுட்டு, அவங்கள விட ஒரு பெரிய சுறாவா நீங்க மாறணும். கரெக்ட்டா? அப்போ அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? டெக்னிக்கலி யூ நீட் டூ ஸ்ட்ராங். காட் இட்? ஓகேப்பா. எஸ், எஸ். போதும். ஐ திங்க் ரொம்ப நேரம் நான் இழுத்துட்டேன்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் ஓடிட்டாங்க. ஆ ஜஸ்ட் குளோஸ் த திங். அண்ட் என்னலாம் நீங்க பார்த்தோமோ, அது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, குரூப்ல வந்து போட்டுருங்க. ஓகே?
டைப் பண்ணி ஏதாவது கன்சாலிடேட் பண்ணி போட்டுருங்கப்பா. ஓகே கைஸ். சூப்பர். தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் எவ்ரிஒன். ஸோ உங்களுடைய வேலிடான ஒரு ஈவினிங்க என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளுக்கு நாளைக்கு காலையில 6 ஏஎம் மீட் இருக்கு. ஸோ மறந்துடாம ஜாயின் பண்ணிக்கங்க. நாளைக்கு காலைல 6 ஏஎம். ஓகே. எனக்கு நேத்து கொஞ்சம் தலைவலி பயங்கரமா. ஆ ஈவினிங் ஆக்சுவலா நைட்டு. ஸோ இப்போ ஓரளவுக்கு ஃபைன். நாளைக்கு காலைல 6 ஏஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கனெக்ட் பண்ணுவோம். சரியா? ஓகே கைஸ். தேங்க் யூ. பாய். எஸ். பாய். பாய் கைஸ்.